ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கூடு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கர்நாடகா ஸ்பெஷல் காரப்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. கடலை ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. திக்கான புளி கரைசல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக இனிப்பு எப்படி இருக்கும், அதனால் 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துப்பேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த புளி கரைசலில் நம்ம சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும். நார்மலாக நம்ம செய்கிற காரப்பொரியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக் பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே 3 கப் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற பொரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பொரியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை சேர்த்துடலாம். இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு பார்த்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.